ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான ஓவியம் வரைய போகிறோம். அது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கம்பெனியில் பார்க்கும்போது. ஆமாங்க, அது நம்ம முருகப்பெருமான் தான். இது ரொம்ப ஸ்பெஷலான ஓவியங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் அந்த முருகனோட அருள் உங்களுக்கும் கிடைக்கும். அந்த முருகன் உங்கள் கையிலே வரணும்னா ஈஸி தாங்க. ஒரு பேப்பரும் பென்சிலும் லைட்டான டிப்ஸ் இருந்தால் போகிறோம், அப்படியே முருகன் உங்கள்கிட்ட வந்துடுவார். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததும் நம்ம முருகன் மயிலோட அவுட்லைன் தாங்க போடணும். அவுட்லைன் போடும்போது கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும், டென்ஷன் ஆகாதீங்க. அவுட்லைனை போட்டு முடித்ததும் நம்ம பென்சில்ஸ் என்ன யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம சொல்கிறேன். ஆயில் பேஸ்டல் பென்சில்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹைலைட் பண்ணுறதுக்கு அக்ரிலிக் ஒயிட் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். லைட்டான ஷேட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆரஞ்சு, எல்லோ ஷேட்ஸ், லைட் பிங்க் கலர், இதை வச்சு தான் முருகனோட ஃபேஸை வந்து நான் ஷேட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம். ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோவை பாஸ் பண்ணி நிறுத்தி நிதானமாக பார்க்கும்போதே உங்களுக்கு இதே மாதிரியான ஃபேஸ் கட்டில் இருக்க டெக்னிக்ஸ் உங்களுக்கு எப்படி நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு புரியும். நல்லா சாய்ந்த கோலத்தில் மயிலை கட்டி அணைச்சிட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுது கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்மளுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா துன்பம், கஷ்டம், இதெல்லாம் முருகன்ட்ட நம்மளை சொல்லி ஃபீல் பண்ணும்போது முருகன் நம்மளை இப்படி கட்டி அணைச்சிட்டு யாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்களும் அதை இமேஜின் பண்ணி பார்த்துட்டு வரீங்க, உங்களுக்கு ஒரு டிவைன் ஃபீல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு பென்சிலை எடுத்து அதிலே கொஞ்சம் டெக்கரேட்டிவாக நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி கிரீடத்தை டெக்கரேட் பண்ணால் போதும். மாங்காய் மாதிரி 2 சைடு போட்டு அதை இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மயிலுக்கு போகலாம். மயிலுக்கு லைட்டாக ப்ளூ கலர் ஷேட் பண்ணிக்கிறேன், லைட் ப்ளூ. அப்புறம் அடுத்த ஷேட் அதிலே கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கிறேன். மயிலுக்கு மயில் கழுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரணும். அந்த இடத்துல நம்ம அதிகமாக டார்க் பண்ண வேணும். அதுக்கு அடுத்த டார்க்னஸ்க்காக நம்ம ஒய்லட், மயில் கழுத்து கலர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கலரையும் சேர்த்துக்கலாம். தலை மேலே லைட்டாக டாட்டட், ஒயிட் டாட்டட், ஒய்லட் டாட்டட், ப்ளூ டாட்ஸ் எல்லாம் தேவைப்படும்ல, அது மாதிரி நம்ம டாட்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா இவ்வளோ கலர் போடுறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலேன்னு பார்க்காதீங்க. கொஞ்சம் சீஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இது ஈஸியாக வந்துடும். ரொம்ப டஃப்பான ஜாபே கிடையாது. க்ரீன் கலரில் லைட்டாக அந்த அவுட்லைன், அந்த தோகை, அதை வந்து அக்யூரேட்டாக நம்ம போடணும்னு கிடையாது. இது மாதிரி லைட்டாக டார்க்கன் பண்ணி அது மேலே லைட் க்ரீனை அப்ளை பண்ணால் போதும். மேலே இப்போ டார்க் க்ரீனை நல்லா அவுட்லைன் மாதிரி கொடுத்துடலாம். இப்போ மயிலுக்கு மேலே இருக்க கொண்டை வரைகிறது, அதில் லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். கீழே வந்து லைட்டாக ஒரு ஷேடு மாதிரி கொடுத்தாவே போதும், அது வந்து அந்த கொண்டை அழகாக கனெக்ட் ஆயிரும். இப்போ தலைமுடி வரைய போகிறோம் முருகனுக்கு. ஃபஸ்ட்டு அவுட்லைனில் நம்ம பிளாக் கலரை லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ப்ரௌன் கலரை எடுத்து கொஞ்சம் ஷேடு பண்ணிக்கலாம். அவ்வளோதான். டென்ஷனே ஆகாமல் ஈஸியாக ஹேர் வந்துடும். ஒரு 2-3 தடவை பண்ணிங்களா உங்களுக்கு ரியலிஸ்டிக் ஹேர் கூட வந்துடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவுட்லைன் ஒரு மண்டபத்தில் இருக்கிற மாதிரி தான் நான் இமேஜின் பண்ணியிருக்கேன் முருகனை. ஸோ மண்டபத்தில் எப்படி தூணெல்லாம் இருக்குமோ, தூணுக்கு முன்னாடி அவர் வந்து மயிலை கட்டி அணைச்சிருக்க மாதிரி தான் நான் இமேஜின் பண்ணியிருந்தது. ஆக்சுவலாக இந்த மாடலை வந்து ஒரு ஃபோட்டோஸில் நான் பார்த்தேன், அதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் இதை வரைகிறேன். கோயிலெல்லாம் இருக்குள்ள தூணில் அந்த வளைவுகள், அந்த டிசைன், அதெல்லாம் கொஞ்சம் இமிட்டேட் பண்ணியிருக்கேன்.
பிளாக் கலர் ஷேடு கொடுத்துக்கலாம். இப்போதான் நம்மளோட மெயின் பார்ட் வருது. புருவம், கண்ணுக்கு உயிரோட்டம் இருக்கணும். கண்ணை மூடி இருந்தாலும் முருகன் தூங்கினாலும் அழகு, விழிச்சிருந்தாலும் அழகு. அந்த அழகை நம்ம அவர் கண்ணு மூடி இருக்கும் போதும் கொண்டு வரணும்ல. கொஞ்சம் லைட்டா பிளாக் ஷேட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிரிப்பு. இந்த சிரிப்புக்காக தானே இவ்வளவு நேரம் காத்திருந்தோம். லைட்டா ஒரு ஏரியால மட்டும் ஒயிட் ஷேடு தெரிகிற மாதிரி நம்ம அந்த இடத்த விட்டுடலாம். கண்ணுன்னு எல்லா இடத்துலையும் அந்த பிங்க் கலரை லைட்டா அப்ளை பண்ணி விட்டுடலாம். அடுத்து மயிலுக்கு போயிட்டு ஃபினிஷிங் டச் கொடுத்துட்டு கிரீடத்துக்கு வந்து க்ரீன் ரெட்டுன்னு கையில் வர கலரை வச்சு விளையாண்டு விடுங்க. அடுத்து மெயின் பட்டைக்கு நான் அக்ரிலிக் ஒயிட் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒயிட் பென் கூட யூஸ் பண்ணலாம், உங்கள் இஷ்டம்தான். அதையும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கலாம். ஒயிட் அக்ரிலிக் பெயிண்டை வச்சு மொத்தமாகவே இருக்கிற பின்னாடி இருக்கிறது, ஃபேஸில் இருக்கிற லைட்டான ஏரியாவில் நம்ம லைட்டாக அப்ளை பண்ணி கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கலாம். மயிலுக்கும் சரி, மண்டபத்துக்கும் சரி, முருகனோட ஹேருக்குமே நம்ம வந்து அப்ளை பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். பொதுவாகவே எல்லா விஷயத்துக்கும் ஹைலைட்ஸ் தேவை. ஹைலைட் இல்லைன்னா நல்லா இருக்காதுல்ல. அதனால் ஓரளவுக்கு ஒயிட் கலர் விட்டுட்டு பின்னாடி எல்லோயிஷ் அந்த ஸ்பார்க்கிள் வர மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இல்லைன்னா நல்லா டார்க்கன் பண்ணிக்கலாம். இதோ அழகான முருகன் வந்துட்டாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் அவர் அருள் கிடைக்கும், ஓவியமாக வருவார்னு நம்புகிறேன். நம்ம முருகன் எப்படி வந்திருக்காங்க கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.